எல்லாருக்கும் நமஸ்காரம். தசகம் 61ல 6லிருந்து 10 வரைக்கும் இருக்கக்கூடிய ஸ்லோகங்கள். 6வது ஸ்லோகத்துல இப்படி அவ போய் கேட்டா இல்லையா, அந்த அந்தணர்களோட வீட்டுல இருக்கக்கூடிய மனைவிமார்கள்ட்ட போய் சாப்பாடு கேட்கிறா. அப்போ அவளுக்கு என்னன்னா, அவளுக்கு ரொம்ப நாள் ஆசை என்னன்னா, உன்னை பார்க்கணும் அப்படின்னு ரொம்ப காலமா அவளுக்கு ஆசையாம். அப்ப அவ என்ன நினைக்கிறா, என்னது கிருஷ்ணர் கேட்க சொன்னாரா, அவர் தானே உலகத்துக்கே சாப்பாடு போட்டு இருக்காரு, அவர் நம்மள்ட்ட சாப்பாடு கேட்க சொன்னாரா அப்படின்னு அவளுக்கு ரொம்ப பரபரப்பாயிடுத்தான். அப்ப அவ என்ன பண்றா, சாப்பாடெல்லாம் எடுத்துட்டு கிளம்புறா. நீங்க எல்லாம் கொடுக்க வேண்டாம், இருங்க நானே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமா காத்தியம், சோக்ஷியம், லேகியம், பேயம் அப்படின்னு 4 வகையான அந்த ஒரு சாப்பாடு, அதாவது கடிச்சு சாப்பிடுறது, மென்னு சாப்பிடுறது, நக்கி சாப்பிடுறது, உறிஞ்சு சாப்பிடுறது, இப்படி இருக்கக்கூடிய எல்லா வகையான சாப்பாடையும் எடுத்துட்டு நீ இருக்கக்கூடிய இடத்த அவளே வந்துட்டா. ஏன்னா அவளுக்கு அவ்வளவு சந்தோஷம், பெருமாளே கேட்டாரா அப்படின்னும் உன்னை சேவிக்கணும்னு அவளுக்கு ரொம்ப நாளா இருந்த ஆசை காரணமாகவும் இந்த குழந்தைகளோட சேர்ந்து அவளும் கிளம்பிடுறாளாம். இது 6வது ஸ்லோகம். கணவர்மார்கள்லாம் தடுக்கிறா, ஆனா அதெல்லாம் பொருட்படுத்தாம கிளம்பிடுறாளாம். 7வது ஸ்லோகத்துல எப்படின்னாக்கா, அவளுக்கு எப்படி பெருமாள் காட்சி கொடுத்தாரோ அதே மாதிரி பட்டத்திரிக்கும் காட்சி கொடுக்கிறாராம். எப்படி பெருமாள் அவளுக்கு காட்சி கொடுக்கிறார், உச்சியில மயில் பீலி அப்படியே அழகா அசைஞ்சின்னு இருக்கு, 2 கண்ணங்கள்லயும் குண்டலங்கள் அப்படியே பளிச்சுன்னு ஒளி வீசறதான். அப்ப பெருமாளோட கடைக்கண் பாக்குறாரு இல்லையா, அவ்வளோ அழகா பாக்குறாராம், கருணையோட இருக்கும் அந்த கண்ணு. அப்போ பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு ஃப்ரெண்டு, அந்த ஃப்ரெண்டு மேல இவரோட இந்த கை இருக்குல்ல, அதை அந்த ஃப்ரெண்டோட தோல்ல கை வச்சுட்டு ரொம்ப ஒரு அழகா நின்று இருக்கக்கூடிய ஒன்ன அவ எல்லாரும் பாக்கறா அப்படின்னு சொல்றா. அப்படியே தானே நம்மளும் இப்ப இந்த ஸ்லோகத்தை படிக்கும் போதே அந்த பெருமாளை அப்படி கண்ணு முன்னாடி கொண்டு வந்தோம் இல்லையா. இது 7வது ஸ்லோகம். 8வது ஸ்லோகத்துல இப்படி எல்லாரும் கிளம்பி வந்துட்டா. ஆனா ஒரே ஒரு லேடிய மட்டும் அவளோட கணவன் அனுப்பலியாம். அப்ப கைய பிடிச்சு தடுத்துட்டான், நீ போக கூடாது அப்படின்னு சொல்லி. அப்போ ஐயோ, நம்மளால இந்த கிருஷ்ணரை பார்க்க முடியலையே, இவ்வளோ தூரம் வந்திருக்கானே கிருஷ்ணன், நம்மளால பார்க்க முடியலையே அப்படின்னு உன்னை நினைச்சு தியானம் பண்ணி தியானத்திலேயே அவ மோட்சமும் அடைஞ்சுட்டா அப்படின்னு சொல்றா. ஆனா உண்மையில அவ பாக்கியசாலி தான். மோட்சம் கிடைச்சா அடுத்தது யாரை பார்க்க முடியும், இங்கே இந்த பெருமாளை பார்க்க முடியலன்னா என்ன, ஸ்ரீவைகுண்டத்துக்கு போய் வைகுண்டநாதரையே நான் பார்த்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவளுக்கு மோட்சமும் நீ கொடுத்துட்ட அப்படிங்கிறது 8வது ஸ்லோகம். 9வது ஸ்லோகம், நீ இந்த உணவுப் பொருட்கள் எல்லாத்தையும் எடுத்துட்டு அந்த அந்தணர்களோட மனைவிக்கு நீ நல்ல அனுகிரகமும் பண்ண. அவ என்ன பண்ணான்னா, உன்னோட திரு உருவத்தை அப்படியே உன்னை தொடணும், உன்னை ஆலிங்கனம் பண்ணிக்கணும் அப்படின்ற ஆசையில வீட்டு வாசலெல்லாம் திறந்து போட்டே வந்துட்டாலாம். என்ன பண்ணியிருந்தாலும் எல்லாத்தையும் மறந்து விட்டுட்டு வந்துட்டாலாம். ஆனா நீ என்ன பண்ற, யாகம் பண்ணணும் இல்லையா, யாகம் பண்ற இடத்துல கணவன்மார்களோட ஆத்துக்காரி இருக்கணும் இல்லையா, அதனால நீ என்ன சொல்லிட்ட அப்படின்னாக்க, சரி நீங்கெல்லாம் போங்கோ, போய் அந்த யாகத்தை முடிங்கோ அப்படின்னு சொல்லி அவளை அனுப்பி வச்சுட்டு, அவளோட கணவன்லாம் இவ மேல கோச்சுக்க கூடாதுன்னு அவளுக்கும் அனுகிரகம் பண்ண அப்படிங்கிறது 9வது ஸ்லோகம். அப்புறம் 10வது ஸ்லோகத்துல அந்த அந்தணர்கள் அவெல்லாம் அவ வைஃப் மேல வச்சிருந்த அந்த பக்தியை பாக்குறாளாம். வைஃப் உன் மேல வச்சிருந்த பக்தி அவெல்லாம் பாக்குறா. அதுக்கப்புறம் அவெல்லாம் நினைச்சு பாக்குறா, ஐயோ நம்ம வேதம் இவ்வளோ படிச்சிருக்கோம், ஆனா அந்த பெருமாளுக்கு நம்ம ஒன்றும் பண்ணலையே, அந்த பெருமாள் கேட்டு அனுப்பிச்சவாளுக்கு நம்ம ஒன்றும் பண்ணலையே. அப்பதான் அவளுக்கே அவளை பத்தி புரியறதாம். வேதம் படிச்ச நமக்கு புரியாது, வேதம் படிக்காமையே அவளுக்கு எல்லாமே தெரிஞ்சிருத்தே அப்படின்னு நினைச்சு அவளோட தப்ப உணர்ந்துக்கிறாளாம். அதுக்கப்புறம் அவளும் உன்னை நன்னா ஸ்தோத்திரம் பண்றா அப்படின்னு சொல்றா. அதாவது கணவன்மார்களும் உன்னை நன்னா ஸ்தோத்திரம் பண்றாங்கிறா. அப்படியெல்லாம் சிறப்போட இருக்கக்கூடிய நீதான் என்னோட நோய்களையும் தீர்க்கணும் அப்படின்னு சொல்லி பட்டத்ரி இந்த தசகத்தை பூர்த்தி பண்றார். இப்ப 6லிருந்து 10 வரைக்கும் இருக்கக்கூடிய ஸ்லோகங்களை கத்துண்டுறலாம். கிரஹீத நாம்னி த்வயி சம்பிரமாகுலாஹ சதுர்விதம் போஜ்யரசம் பிரகிருஹ்யதாஹ சிரம் த்ருத த்வத் பிரவிலோகநாக்ரஹாஹ ஸ்வகைர்நிருத்தா அபிதூர்ணமாயயுः गृहीत नाम्नि त्वयि सम्भ्रमाकुलाः चतुर्विधं भोज्यरसं प्रगृह्यताः गृहीत नाम्नि त्वयि सम्भ्रमाकुलाः चतुर्विधं भोज्यरसं प्रगृह्यताः चिरं धृतत्वत् प्रविलोकनाग्रहाः स्वकैर्निरुद्धा अपि तूर्णमाययुः चिरं धृतत्वत् प्रविलोकनाग्रहाः स्वकैर्निरुद्धा अपि तूर्णमाययुः
गृहीतनाम्नि त्वयि सम्भ्रमाकुलाः चतुर्विधं भोज्यरसं प्रगृह्यताः चिरं धृतत्वत्प्रविलोकनाग्रहाः स्वकैर्निरुद्धा अपि तूर्णमाययुः गृहीतनाम्नि त्वयि सम्भ्रमाकुलाः चतुर्विधं भोज्यरसं प्रगृह्यताः चिरं धृतत्वत्प्रविलोकनाग्रहाः स्वकैर्निरुद्धा अपि तूर्णमाययुः विलोलपिञ्चं चिकुरे कपोलयोः समुल्लसत् कुण्डलमार्द्रमीक्षिते निधाय बाहुं सुहृदं ससीमणि स्थितं भवन्तं समलोकयन्तताः विलोलपिञ्चं चिकुरे कपोलयोः समुल्लसत्कुण्डलमार्द्रमीक्षिते विलोलपिञ्चं चिकुरे कपोलयोः समुल्लसत्कुण्डलमार्द्रमीक्षिते निधाय बाहुं सुहृदं ससीमणि स्थितं भवन्तं समलोकयन्तताः निधाय बाहुं सुहृदं ससीमणि स्थितं भवन्तं समलोकयन्तताः विलोलपिञ्चं चिकुरे कपोलयोः समुल्लसत्कुण्डलमार्द्रमीक्षिते निधाय बाहुं सुहृदं ससीमणि स्थितं भवन्तं समलोकयन्तताः विलोलपिञ्चं चिकुरे कपोलयोः समुल्लसत्कुण्डलमार्द्रमीक्षिते निधाय बाहुं सुहृदं ससीमणि स्थितं भवन्तं समलोकयन्तताः तदा च काचित् त्वदुपागमोद्यत गृहीतहस्ता दयितेन यज्वना तथैव सञ्चिन्त्य भवन्तमञ्जसा विवेश कैवल्यमहो कृतिन्यसौ तदा च काचित् त्वदुपागमोद्यत गृहीतहस्ता दयितेन यज्वनां तदा च काचित् त्वदुपागमोद्यत गृहीतहस्ता दयितेन यज्वनां तदैव सञ्चिन्त्य भवन्तमञ्जसा विवेश कैवल्यमहो कृतिन्यसौ तथैव सञ्चिन्त्य भवन्तमञ्जसा विवेश कैवल्यमहो कृतिन्यसौ तदा च काचित् त्वदुपागमोद्यत गृहीतहस्ता दयितेन यज्वनां तदैव सञ्चिन्त्य भवन्तमञ्जसा विवेश कैवल्यमहो कृतिन्यसौ तदा च काचित् त्वदुपागमोद्यत गृहीतहस्ता दयितेन यज्वनां तदैव सञ्चिन्त्य भवन्तमञ्जसा विवेश कैवल्यमहो कृतिन्यसौ आदाय भोज्यान् अनुगृह्यता पुनः त्वदङ्गसङ्गस्पृहयोजतीर्गृहम् विलोक्य यज्ञाय विसर्जयन्निमाः चकर्तभर्तॄन् अपितास्वगर्हणान् आदाय भोज्यान् अनुगृह्यताः पुनः त्वदङ्गसङ्गस्पृहयोजतीर्गृहम् आदाय भोज्यान् अनुगृह्यताः पुनः त्वदङ्गसङ्गस्पृहयोजतीर्गृहम् विलोक्य यज्ञाय विसर्जयन्निमाः चकर्तभर्तॄनपितास्वगर्हणान् विलोक्य यज्ञाय विसर्जयन्निमाः चकर्तभर्तॄनपितास्वगर्हणान् आदाय भोज्यान् अनुगृह्यताः पुनः त्वदङ्गसङ्गस्पृहयोजतीर्गृहम् विलोक्य यज्ञाय विसर्जयन्निमाः चकर्तभर्तॄनपितास्वगर्हणान् आदाय भोज्यान् अनुगृह्यताः पुनः त्वदङ्गसङ्गस्पृहयोजतीर्गृहम् विलोक्य यज्ञाय विसर्जयन्निमाः चकर्तभर्तॄन् पितास्वगर्हणान् निरूप्य दोषं निजमङ्गनाजने विलोक्य भक्तिं च पुनर्विचारिभिः प्रबुद्धतत्त्वैस्त्वमभिश्च्युतो द्विजैः
मरुत्पुराधीश निरुन्धि मे गदान् निरूप्य दोषं निजमङ्गनाजने विलोक्य भक्तिं च पुनर्विचारिभिः निरूप्य दोषं निजमङ्गनाजने विलोक्य भक्तिं च पुनर्विचारिभिः प्रबुद्धतत्त्वैः स्वमभिष्टुतो द्विजैः मरुत्पुराधीश निरुन्धि मे गदान् प्रबुद्धतत्त्वैः स्वमभिष्टुतो द्विजैः मरुत्पुराधीश निरुन्धि मे गदान् निरूप्य दोषं निजमङ्गनाजने विलोक्य भक्तिं च पुनर्विचारिभिः प्रबुद्धतत्त्वैः स्वमभिष्टुतो द्विजैः मरुत्पुराधीश निरुन्धि मे गदान् निरूप्य दोषं निजमङ्गनाजने विलोक्य भक्तिं च पुनर्विचारिभिः प्रबुद्धतत्त्वैः स्वमभिष्टुतो द्विजैः मरुत्पुराधीश निरुन्धि मे गदान्।